Welcome to Techie Venkatesh Tamil. I am a freelancer, content creator and web developer. லாஸ்ட் வீடியோவில் யூடியூப் வீடியோ சீரீஸோட இன்ட்ரோ வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோ சீரீஸில் யூடியூப் சேனல் ரன் பண்ணுற 3 டைப் ஆஃப் பீப்புளை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பேஷன். அதாவது இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு சேனல் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனாக வச்சுருப்பாங்க. இவங்களோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஆட்ஸ் அப்படிங்கிறதே வந்து போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இவங்க ஒரு வெல் செட்டில்டு பீப்புளாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு ஹை பே ஜாபில் இருப்பாங்க. ஸோ இவங்க மந்த்லி மோர் தென் எனஃப் ஏர்ன் பண்ணுறதுனால இவங்க யூடியூப் வீடியோஸில் ஆட்ஸ் போட்டு அதில் வரக்கூடிய மணியில் தான் சர்வை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அவங்களோட டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு vlog-ஆக எடுத்து போடுவாங்க, இல்லைனா எஜுகேஷனல் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஷன் டைப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டாக்டர் கிரண் பேடி அவங்களோட யூடியூப் சேனலில் வந்துட்டு நம்ம சொல்லலாம். அவங்களோட யூடியூப் சேனலில் நிறையா எஜுகேஷனல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மோட்டிவேஷன், லீடர்ஷிப், ஃபினான்ஸ் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பார்த்திங்கன்னா அவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. ஸோ போகிற இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத லைவாக ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட சேனலில் புக் ரீடிங் செஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு பெஸ்ட் புக்கை சூஸ் பண்ணி அந்த புக்கை வந்துட்டு யூடியூப்பில் லைவ் போட்டு அதில் அவங்க ரீட் பண்ணி காட்டுவாங்க. அந்த புக் ரீடிங் செஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனலில் நிறைய எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதே மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனலோட லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களோட சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, பேஷன் ப்ளஸ் மணி. இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு சேனல் ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனாக வச்சுருப்பாங்க. அட் த சேம் டைம் நமக்கு மந்த்லி இதுலேருந்து ஒரு சின்ன இன்கம் கிடச்சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க. இவங்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் யூடியூபர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அதேமாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கலாம். அதாவது ஒரு லோ இல்லைனா ஒரு மீடியம் பே ஜாபில் இருக்கக்கூடிய இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் வந்து அவங்களோட ஸ்டடீஸையோ இல்லைனா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கையோ வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 o'clock இல்லைனா 8 o'clock போல் வந்துட்டு யூடியூப்பில் கேம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது இல்லைனா வந்துட்டு யூடியூப்காக வீடியோஸ் மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் வந்து செய்வாங்க. இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அவங்களோட சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட ஆட் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு லோ இல்லைனா வந்துட்டு மீடியமாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட் மாதிரியும் சிமிலர் கண்டென்ட் வந்து மற்ற சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ எந்த சேனலில் வந்துட்டு ஆடு கம்மியாக இருக்கோ அந்த சேனலுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு கிடைக்கிற வியூஸும் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் யூடியூபர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேனலில் ஆட் ஃப்ரீக்வன்சி வந்து லோவில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் வந்து அவங்க சேனலோட கண்டென்ட் நல்லா இருக்குது, நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆட் ஃப்ரீக்வன்சியை மீடியம்க்கு செட் பண்ணுவாங்க. ஸோ பேஷன் ப்ளஸ் மணி டைப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் கேமிங் சொல்லலாம். அதாவது விவேக் அண்ட் பிரேம் ரன் பண்ணுற தமிழ் கேமிங் வந்துட்டு சொல்லலாம். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் வந்துட்டு இவங்களோட அஃபிஷியல் ஒர்க்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் 8 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணுவாங்க. நம்பர் 3, மணி. இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு சேனல் ரன் பண்ணுறதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக செஞ்சிட்ருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மதன் கௌரியோட யூடியூப் சேனல் சொல்லலாம், நியூஸ் கிளிட்ஸ், இந்தியா கிளிட்ஸ், பிகைண்ட் ஏர், இது மாதிரி இருக்கக்கூடிய சேனலை சொல்லலாம். ஸோ இப்போ இது மாதிரி இருக்கிற சேனல் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேனலுக்காகவே 20-30 பேர் கொண்ட ஒரு டீமே பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ எடிட்டர் இருப்பாங்க, ஒரு 3-4 கிராஃபிக் டிசைனர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட வீடியோஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காகவேவும் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. வீடியோ ஜாக்கி, கேமராமேன், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே தனித்தனியான ஆட்களை ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே போல் இவங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸாக இருக்கும். ஒரு ரேர் இன்டர்வியூ, கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ், கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ் அப்படின்னு இவங்களோட சேனலில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேனலுக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். அதே போல் இவங்களோட சேனலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் ஆட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது மூலியமாக இவங்க மணி ஏர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களும் இவங்களோட வீடியோஸ்க்கு முன்னாடி 1 or 2 minutesக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்டையோ இல்லைனா ஒரு சர்வீஸையோ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது மூலியமாகவும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறாங்க.
அதே மாதிரி இவங்களோட வீடியோஸில் யூடியூப்போட ஆட்ஸ் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க யூடியூப்போட ஆட்ஸும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக போடுறாங்க. இருந்தாலும் இவங்களோட கண்டென்ட்டை வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸும் ரொம்பவே ரேரான இன்டர்வியூ அண்ட் கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸாக இருக்கிறனால வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. இப்போ பார்த்த இந்த 3 டைப் ஆஃப் பீப்புளில் நீங்கள் எந்த டைப்பு கீழே சேனல் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனல் க்ரியேட் பண்ணும்போது சேனலோட செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் அதோட ஆடோட டைப் அண்ட் ஆடோட ஃப்ரீக்வன்சியும் பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணணும். யூடியூப்போட ஆட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. நம்மளோட கண்டென்ட்டுக்கு எந்த டைப் ஆஃப் ஆட் யூஸ் பண்ணால் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.